ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து i10 1.1 பெட்ரோல் வண்டி. இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேரிங் வீல் டைட்டா இருக்கு, இது எப்படி சரி பண்ண போறோம் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வண்டி வந்து 2014 மாடல். இது வந்து 1.1 இன்ஜின். இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டேரிங் வீல் வந்திருக்கு பாத்தீங்களா, இது வந்து டைட்டா இருக்கு. பாருங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி திருப்பது பாத்தீங்கன்னா மேனுவலா திருப்புற மாதிரியே தான் இருக்கு. சுத்தமா ஒரு பவர் ஸ்டேரிங்குக்கான ஒரு ஃபீல் இல்ல. அப்படியே வந்து திருப்பும் போது அப்படியே மேனுவலா எப்படி திருப்பணுமோ, வண்டி ஆஃப் பண்ணிட்டு திருப்பினா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இந்த இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓடிட்டு இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது இந்த வைப்ரேஷன் வருது. இந்த ஸ்டேரிங் வந்து சில டைம்ல வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த உதிருது ஒரு மாதிரி. வண்டி நிக்கும் போது, வண்டி ஓடிட்டு இருக்கும் போதுல வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த உதிரல் வருது. இது வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேரிங் வந்து ஃப்ரீயா ஒர்க் ஆகுது. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இப்போ நான் இக்னிஷன் கீ ஆன் பண்றேன். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா, இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம் மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே பாத்தீங்கன்னா இபிஎஸ் லைட்னு ஒன்று எரியும். திருப்பி நான் இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன் பாருங்க. பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ற பாருங்க. இந்த சென்டர் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல இபிஎஸ்ன்னு ஒரு ரெட் கலர் லைட் இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே வரும். வந்து ஒரு சர்டன் செகண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அந்த வார்னிங் மெசேஜ் வந்து வரவே இல்லை. ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது வந்து இபிஎஸ் கம்யூனிகேஷன் மாடுலர் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. அதாவது இபிஎஸ்ல இருந்து பவர் என்ன சப்ளை வரல. ஸோ இதுக்கு நம்ம ஸ்கேன் போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்னென்னன்றது. இப்போ ஸ்கேன் கனெக்ட் பண்ணுறேன். நான் எடுத்திருக்க ஸ்கேனர் என்ன பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் 5. இதில் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல் மாடலும் ஒன்று ஒன்றா கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்குது. இதில் என்னென்ன இருக்கோ அது கம்யூனிகேட் ஆகும். கம்யூனிகேட் ஆகாதது பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலரில் காட்டும். இப்போ வந்து இன்ஜின் கண்ட்ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்குன்னா இதெல்லாம் கம்யூனிகேட் ஆகிடுச்சு. இப்போ ஏபிஎஸ்னால் இந்த வண்டிக்கு வந்து ஏபிஎஸ் கிடையாது. அதனால வந்து ஏபிஎஸ் இல்லைன்றது அந்த மாதிரி கிரே கலரில் வருது. டிசிஎம் இல்லைன்னு வருது. எஸ்ஆர்எஸ் வந்து கிடையாதுன்னு வருது. பட் ஆனால் இந்த வண்டிக்கு வந்து இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் வருது பாருங்க, கிரே கலரில் வந்து நிற்கிது. ஸோ இபிஎஸ் வந்து கம்யூனிகேஷனு உள்ள போகல. ஸோ கண்ட்ரோல் மாடல் வந்து இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் வந்து நாட் எக்யூப்டுன்றது வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேரிங் வீல் காலம் இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே இந்த ஃபியூஸ் பாக்ஸ் பக்கத்துலேயே தான் வரும் இந்த மாடலுக்கு. இது வந்து i10ஓட ஃபேஸ் லிஃப்ட் மாடல் செகண்ட் வெர்ஷனு. ஃபர்ஸ்ட் மாடலுக்கு பக்கத்தில் வேற மாதிரி வரும். இது வந்து செகண்ட் வெர்ஷன்றதுனால கொஞ்சம் வரும். இது செக் பண்ணி பாருங்க, ஏதாவது மாடலர் வந்து சூடா இருக்கா, இல்லை மெல்ட் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது ஒயர் ஏதாவது மெல்ட் ஆயிருக்கான்றது செக் பண்ணி பார்க்கலாம் பிசிக்கலா. இதை தவிர்த்து வந்து ஃபியூஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆம்ஸ் ஃபியூஸ் வரும். எம்டிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 25 ஆம்ஸ் ஃபியூஸ் ஒன்று வரும். இந்த எம்டிபிஎஸ்னா என்னன்னா மோட்டர் ட்ரிவன் பவர் ஸ்டேரிங் சொல்றதா அந்த 25 ஆம்ஸ் ஃபியூஸ். அந்த ஃபியூஸ் யூஸ்வலாக செக் பண்ணி பார்க்கலாம். சில டைம்ல வந்து ஃபியூஸ் வந்து ஏதாவது போயிருந்தா கூட கம்யூனிகேஷன் வராது. கம்யூனிகேஷன் வராத போது வந்து அப்போ ஸ்கேன்ல வந்து ஒர்க் ஆகாது. அப்போ ஸ்டேரிங் வந்து ஹார்ட் ஆயிடும். இதுதான் அந்த 25 ஆம்ஸ் ஃபியூஸ். ஸோ இந்த 25 ஆம்ஸ் செக் பண்ணும்போது நல்லா இருக்கு. இந்த கண்ட்ரோல் மாடலில் கழட்டி வெளியில எடுத்திருக்கேன். இதுதான் வந்து இந்த வண்டியோட பார்ட் நம்பர் கண்ட்ரோல் மாடலில் வருது. இந்த பார்ட் நம்பர் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதை கண்ட்ரோல் மாடலில் பிரித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து ஸ்டேரிங் நல்லா இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்து அதாவது மோட்டர் நல்லா இருக்கு. இதில் கம்யூனிகேஷனே வராத போது வந்து மாடுலர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி வரும். இந்த டைப் ஆஃப் கண்ட்ரோல் மாடலர் வந்து i10ல வரும், அதே மாதிரி இயான்ல வரும். இயான்லையும் இதே டைப் தான் வரும். ஸோ இந்த பார்ட் நம்பர் எந்த பார்ட் நம்பரோ அந்த பர்டிகுலர் பார்ட் நம்பர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒன்று இந்த மாடலரை கழட்டி ஓவராலிங் அதாவது ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். இல்லைனா வந்து வேற ஏதாவது ஒரு மாடலர் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாடலரை பிரிக்கிறேன். பிரிச்ச போது வந்து ஃபுல்லா இதான் வரும். இதோட பிசிபி போர்டு உள்ள பாத்தீங்கன்னா ஏதாவது மெல்ட் ஆயிருக்கா, ஏதாவது ஃபயர் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது ஐசி பேர்ன் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த வியூல பார்க்கும் போதே தெரியல. இதோட பேக் சைட்லயும் சில டைம்ல வந்து மெல்ட் ஆயிடும். ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதுல அந்த ஐசி போர்டு ப்ராப்ளம் இருந்தாதான் அந்த மாதிரி வரும். இந்த ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்பெஷல் டூல் கண்டிப்பா வேணும். அந்த ஸ்பெஷல் டூல் இருந்தாதான் நம்மளால வந்து இந்த ப்ராசஸை பண்ண முடியும், டேபிள்ல வச்சு ஒர்க் பண்றதுக்கு. அதுக்கு ஸ்டேரிங் பெஞ்ச் போர்டுன்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த ஒர்க் பண்ணுற டைமில் ஒரு கண்ட்ரோல் மாடல் என்கிட்ட இருக்கிற கண்ட்ரோல் மாடல் இது வந்து இந்த வண்டியோடது.
நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இயான். இந்த பார்ட் நம்பர் வந்து இயான்து. இதுவும் ஆல்மோஸ்ட் செட் ஆகும் உங்களுக்கு. சேம் தான், பார்ட் நம்பர் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் இந்த மாடலர் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். இதே வந்து i10 ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோல் மாடல் எடுத்து போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அது டைப் வேற. இந்த டைப் வந்து இயானுக்கு இந்த i10ஓட செகண்ட் வெர்ஷனுக்கு செட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாடலரை நான் இப்போ போட்டுட்டு கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்க போறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு பிளக் இன் பிளக் அவுட் தான். இந்த கண்ட்ரோல் மாடலை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இக்னிஷன் கீ ஆன் பண்றேன் பாருங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ணோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல அந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா அந்த இபிஎஸ் லைட்ன்றது எங்க வரன்றது காட்டுறேன் பாருங்க. ஸோ இதை பாருங்க, இந்த இபிஎஸ் லைட் எரியுது பார்த்தீங்களா, இதுதான் இந்த இக்னிஷன் கீ ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து ஒர்க் ஆகி கொஞ்ச நேரம் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். திருப்பி ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இந்த இபிஎஸ் லைட் எரிஞ்சதுன்னா இந்த கண்ட்ரோல் மாடல் வந்து கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன்ஸ். சரி, நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டேரிங் வந்து எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கேன் போட்டு என்னென்ன டிடிசி வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு நான் கனெக்ட் பண்ணிக்க ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ThinkDiagno 2 ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா XDiagno Pro சாஃப்ட்வேர். ஸோ இப்போ ஸ்டேரிங் வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்க. நார்மல் ஸ்டேரிங் தான் ஒர்க் ஆகுது, ஃப்ரீயாக இருக்குது ஸ்டேரிங். எந்த ஒரு டைட்டோ இல்லை வந்து பிடிக்கிற மாதிரியோ அந்த வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நார்மல் பவர் ஸ்டேரிங் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஸ்கேன் கம்யூனிகேட் பண்ணி வேற என்ன டிடிசி கோடு வருது, கரண்ட் டேட்டாலாம் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ThinkDiagno 2ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர். அது வந்து 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், 3 சாஃப்ட்வேர் வரும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா. XDiagno Pro ஒன்று வரும், அதே மாதிரி ThinkDiagnoவோட ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வரும், அப்புறம் டைசோன் சாஃப்ட்வேர் வரும். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேரில் நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா XDiagno Pro. இது நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு, நல்ல வந்து சில கோடிங் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கு. இது வந்து ஒரு பியூர்லி வந்து கிராக் வெர்ஷன் ஆஃப் ThinkDiagno தான். ஸோ இதில் வந்து i10 PAல கனெக்ட் பண்ணி 2014 மாடல், இதில் 1.1 கனெக்ட் பண்ணேன்னா ஸோ இதில் எல்லாமே லிஸ்ட் எல்லாமே கொடுத்துடலாம். ஏன்னா என்னென்ன கம்யூனிகேஷன் வருது, என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் வரலன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த XDiagno Pro வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர், டைசோனும் வந்து சேம் பேட்டர்ன் தான். XDiagno Proல என்ன இருக்கோ அதே இதுதான் இருக்கும். பட் XDiagno Pro வந்து கொஞ்சம் கோடிங் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும்போது பாருங்க எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. எதெல்லாம் கம்யூனிகேட் ஆகுதோ அதெல்லாம் கிரீன்ல இருக்கு. எதெல்லாம் கம்யூனிகேட் ஆகலையோ அதுல இல்லை, அந்த மாடலர் இந்த வண்டிக்கு இல்லைன்னா இது வந்து கிரே கலர்ல காட்டும். ஸோ இப்போ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேட் ஆயிடுச்சு, கிரீன் கலர்ல காட்டுது பாருங்க. முன்னாடி வந்து கிரே கலர்ல இருந்தது, இப்போ வந்து கிரீன் கலர்ல ஆயிருக்கு. இபிஎஸ் இஸ் நார்மல் அப்படின்னு காட்டுது. ஸோ எந்த டிடிசி கோடுமே இல்லை இந்த வண்டியில. ரீடேட்டா செக் பண்ணி பார்க்கும்போது நோ டிடிசி கோடுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வருது. ஸோ இது பேக் வந்துட்டு கரண்ட் டேட்டா போயிட்டு செக் பண்ணிக்கலாம். கரண்ட் டேட்டாவில் போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து மோட்டரோட கரண்ட் வேல்யூவோட, ஸ்டேரிங் வீல் டார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன், சப்ளை வோல்டேஜ், அந்த மாதிரி எல்லாமே காட்டும். ஸோ ஸ்டேரிங் திருப்பி பாருங்கள், ஸ்டேரிங் திருப்பி பார்க்கும்போது வந்து வேல்யூஸ்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகுதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதா, சப்ளை வோல்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட் அவுட்புட் என்ன வோல்டேஜ் வருதோ அந்த வோல்டேஜ்ன்றது கண்டிப்பாக வரும். ஸோ அந்த வோல்டேஜ் வருதா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா வண்டியை ஒரு டச் டிரைவ் எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் டைட்டாக இருக்கான்ற இன்ஃபர்மேஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வண்டியை திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன் பாருங்க. அந்த இபிஎஸ் லைட் வருதான்றது இல்லை போயிருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். இக்னிஷன் கீ ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இபிஎஸ் லைட்ன்றது வருது. ஸோ இதை வச்சு நம்ம டயக்னாஸ் பண்ணிக்கலாம் இபிஎஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனு. ஸோ நைட் டைம்ன்றதுனால வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேணான்றதுனால மறுநாள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுநாள் காலையில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், இக்னிஷன் கீ ஆன் பண்ண வேணா அந்த இபிஎஸ் லைட் வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற போது வந்து கண்ட்ரோல் மாடல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வந்து ஏன்னா வந்து கோல்டு கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்ளம் வருதுன்ற கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா கோல்டில் தான் முக்கால்வாசி இந்த டைட் ஆகுதா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி எதுவுமே டைட் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இபிஎஸ் லைட் எரியல, ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வருது. ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது நாட் எக்யூப்ட்னா ஃபியூஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த கண்ட்ரோல் மாடல் தான் முக்கால்வாசி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக், உன் வாழ்க்கை உன் கையில்.